ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோகுலாஷ்டமிக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாமா? தேங்காய் பர்ஃபி காமிக்கிறேன். இது இங்கே தேங்காய் பர்ஃபிக்கு 1 டம்ளர் தேங்காய்னாக்க 1/2 டம்ளர் கடலைமா. இது என்னென்னாக்கா ஒரு மாதிரி பைண்டிங் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் தேங்காயை போட்டு நாங்கள் பண்ணுறதில்ல. 1/2 டம்ளர் நான் இங்கே நெய் எடுத்து வச்சுருக்கேன். இத்தனை கூட செலவழியாது. 1.5 டம்ளர் இதுக்கு சுகர் வேணும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது பாருங்க, முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். தேங்காய், கடலை மாவு, சர்க்கரை, நெய், முந்திரி, அவ்வளோதான். முதல்ல கொஞ்சோண்டு நெய் விட்டுண்டு இந்த முந்திரியை வறுத்து நம்ம வச்சுடலாம். இந்த முந்திரி பருப்பை போட்டுடலாம். வறுபட்டது போகிறோம், இதை எடுத்துட்டேன். முதல்ல இந்த சர்க்கரையை போட்டுடலாம். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு இதெல்லாம் ஊற்றணும். ஒரு 1/2 டம்ளர். இதுக்கு சர்க்கரை பாகெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம், கம்பி பதமெல்லாம் கிடையாது. சர்க்கரை கரைஞ்ச உடனேயுமே நம்ம தேங்காய், கடலைமா ரெண்டுத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கிளறிடணும், அவ்வளோதான். இந்த நுரைச்சின்னு வருது பார்த்தேல, இது எல்லாத்தையும் நம்ம மேலாக அப்படியே எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டு இதில் விட்டடிச்சிடணும். இதெல்லாம் அழுக்கு இதெல்லாம். இப்போ இதில் தேங்காயை கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதையும் நல்லா கைவிடாமல் கிளறிடணும். இப்போ கட்டி தட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு கிளறிக்கோங்க. நான் எடுத்து வச்சேன்னு தவிர்த்து அத்தனையும் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, கெட்டி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதில் முந்திரி பருப்பை போட்டுடலாம். அந்த ஏலக்காய் பொடி அதையும் போட்டுடலாம். இது ஏற்கனவே கொஞ்சம் நெய் தடவி ஒரு பிளேட் ரெடியாக வச்சுட்டு இருக்கணும். அதில் போட்டுடணும். இதை உடனே ஒரு இதில் கொட்டிடணும். மேலேருந்து இப்படி நுரைச்சி வரா மாதிரி வரும். அந்த டைத்தில் எடுத்துடணும். எனக்கு ஒரு மாதிரி பரபரன்னு போய் எடுத்ததுனால உங்கள்கிட்ட நிதானமாக என்னால் சொல்ல முடியல. இதை உடனே ஒரு தட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். தோசை திருப்பியில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு பண்ணுங்கோ. அது ரொம்ப கரெக்டாக அப்படி பிளெயினாக மேலேருந்து பரபரன்னு இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட 1/2 கப்பு நெய்ன்னு சொன்னேன். அதில் பாதி தான் நான் யூஸ் பண்ணினேன் பாருங்க. பாதி அப்படியே தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம இதை பர்ஃபியை கிளறி கொட்டிட்டு உடனே நம்ம அதை இது போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம அதை தோசை திருப்பி எடுத்து, சில பேர் கத்தியால் போடுவா. எனக்கு தோசை திருப்பி தான் சௌகரியம். இது கொஞ்சம் ஆற விடணும். ஆற விடணும்னா ரொம்ப ஜில்லுன்னுலாம் ஆறக்கூடாது. இது இங்கே ஸ்கொயராக போட்டுருக்கேன். உங்களுக்கு ஒன்றுன்னா டைமண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். இது அப்படி ஈஸியாக எடுக்க வந்துடும். எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. கோகுலாஷ்டமிக்கு முதல் பட்சணமாக நான் இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணியிருக்கேன்.